ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் தெஃப்ட் அவராக தான் விளையாட போகிறோம். இந்த கேமில் கோஸ்ட் ஹவுஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி நிறையவே இருக்குது. அதில் நான் இன்னும் கொஞ்சம் இதை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை ஃபுல் மேப்பையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். சரி, ஓகே, இப்போ லோடிங் ஆகுது. ஓகே, டெய்லி ரிவார்டு ஃபஸ்ட்டே நம்மளுக்கு ஒன்று கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே போய் தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற பட்டன் கொடுத்து ஏர் இதனால் மொட்டை பாஸ் வேணாம், கேப்பாக இருக்கட்டும், அப்போ தான் சூப்பராக இருக்குது. சன்கிளாஸ் இருக்கட்டும். நெக்ஸ்ட் இது வந்து இருக்கட்டும். இது ஷர்ட் இதுவே வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதே வச்சுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அது கூட வச்சுக்கலாம், எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகலாம், கீழே போகலாம் வாங்க. ஓகே, நம்ம நடந்து போகலாம். இருங்க ஸ்ட்ரைட்டாக வெளியே போகணும். உங்களுக்கு கிச்சன் காட்டுறேன் பாருங்கள். கிச்சன் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள், கிச்சன், சமைக்கிற ரூம். சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம வெளியே போகலாம். இதான் நம்ம ஸ்விம்மிங் பூல். நெக்ஸ்ட் என்னது, நம்ம பைக்கு, நம்மளோட இது காரு. நெக்ஸ்ட் நம்ம டாகுங்க. மெயினாக நம்ம டாகை வந்து பார்த்திங்கன்னா நிற்கிற பட்டன் கொடுத்திங்கன்னா அதை கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஓடி வரும். ஐயோ, எப்போ பார்த்தாலும் லெஃப்ட்டில் போகிறேங்க, ரைட்டில் போகிறதுக்கு பதிலாக. சரி, ஓகே, ரைட்டில் போகலாம். ஏறிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த கேட்டு ஓப்பன் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம போகிற வழியிலே போயிடலாம். இப்போ நான் கோஸ்ட் ஹவுஸ் உங்களுக்கு காட்டுறேன். மேப்புக்குள்ளே வந்து இந்த டப்பா மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஓகே, நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. அது மட்டும் இல்லை, ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த கேம் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே வரும், நீங்களும் ஜாலியாக பார்க்க முடியும். சரி, ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிறேன். இதோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் ஹவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேவா, ஜாலியாக இருக்கும் கோஸ்ட் ஹவுஸ் பார்க்க. சரி, லொக்கேஷன் மாதிரி போய்ட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கூட பேசுகிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் மாறி போயிட்டேன். மழை வர பெய்யுது. சீட் கோடு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, மழையை வர வைக்கிறதுக்கு, மழையை நிப்பாட்டுறதுக்கும் இருக்குது. ஐயோ மரத்தில் சொல்லிவிட்டேன். சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போவோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கோஸ்ட் ஹவுஸ். அப்புறம் வண்டியை பார்க் பண்ணிட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா சீட் கோடு போட்டுக்கலாம். என்ன பண்ணுங்கள், உள்ளே போய்ட்டு 00 போட்டிங்கன்னா, ட்ரிபிள் போட்டிங்கன்னா இன்ஃபினிட் ஹெல்த் வரும். ஆனால் சீட் கோட் ஆக்டிவேட்டட் மட்டும்தான் காட்டும். 111 போட்டிங்கன்னா மழை நின்றுடும். 002 போட்டிங்கன்னா ஸ்பீடாக ஓடலாம். 003 போட்டிங்கன்னா ஹை ஜம்ப்பு. இப்போ வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதை பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் பால் அடைஞ்ச வீடு, கோஸ்ட்லாம் இருக்குன்றாங்க. கோஸ்ட்டே இல்லை, என் கண்ணுக்கு என்ன கூட ஒன்று கூட தெரில. ஸ்டேர்ஸ் ஏறி போகிறேன். என்ன கோஸ்ட்னா ஜம்ப் ஸ்கேர் பண்ணுவேன், ஒன்றுமே இல்லை. இந்த கதவை கூட திறக்க முடியாது, அவங்க கொடுத்துருக்கிற ஓப்பனான வே தான். கோஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் கோஸ்ட் இல்லை. ஓகே, கண்ணாடி இருக்குது. வேறு என்ன ஏதோ சவுண்டுக்கு அங்கே பாருங்கள், சிங்கம். சிங்கம் இதோ வரேன். ஐயோ, சிங்கம் கத்துதுங்க. உங்களுக்கு கேட்க மாட்டேல, எனக்கு கேட்குது. கில் பண்ணு. கடிக்குது. ஆனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இன்ஃபினிட் ஹெல்த் போட்டிருக்கோம். இந்தியன் பைக் டிரைவிங் 3Dன்னு தான் நினைக்கிறேன். அதில் நீங்கள் இன்ஃபினிட் ஹெல்த் போட்டாலும் யார் அடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குலாம் ஹெல்த்து குறைஞ்சிரும் செம்மையாக. ஆனால் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை யார் அடித்தாலும் ஹெல்த்து குறையாது. மறுபடியும் லெஃப்ட்லேயே போய் நிற்கிற பாருங்களேன், ரைட்டில் போய் நிற்கிறதுக்கு சொல்லுவாங்க. சரி, காரை இன்னத்துக்கு தூக்கி போட்டிருக்குங்க சிங்கம். என்னங்க சிங்கம் ஹை ஜம்ப்பு பண்ணுது, மேரத்தான் ஓடுது. இருங்க, இந்த சிங்கத்தை இடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஐயோ, அதை இடிக்கிறதுக்கு பதிலாக வேறு எதையோ இடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, ஐயோ மரத்துலலாம் இடிக்கிறேனே. ஐயோ, என்னங்க இது, வண்டி வேறு கண்ட்ரோல் பண்ண முடியல. இருங்க, இந்த சிங்கத்தை இடிக்கலாம் தான் பார்த்துருக்கேன். இடி போடு. ஐயோ, இடிக்க முடியலங்க, அது சைட்லேயே வந்து நம்ம கடிக்க போகுது. அதுக்கு நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ரூட்டு காட்டுறேன். இப்போ ட்ரெயின் வருதா? ட்ரெயின் ஒர்க் ஓகேங்களா? இந்த ட்ரெயின் ரொம்ப தூரம் வருது. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போகலாம். நான் வச்சுருக்கிற லொக்கேஷன் பார்த்துக்கிட்டீங்க. ஓகே, இல்லைனா பாஸ் பண்ணி பொறுமையாக கூட பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனுக்கு போகலாம். இது வந்து லெஃப்ட் இருக்கணும். லெஃப்ட்டு தானே? ஆமாம், லெஃப்ட்டு தான்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனோம். மேலே லொக்கேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பஸ் இருக்குது, ட்ரக்கு இருக்குது, எல்லாமே நம்ம சவுண்டு தான். நம்ம சவுண்ட் தான் நம்ம இந்தியன் பைக்கு, இந்தியன் சவுண்டு தான். அந்த மாதிரி செம்மையாக இருக்குது. ஓல்டு கேமுன்னு நினைக்கிறேன். பார்க்க அந்த மாதிரி தான் இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஒரு ஸ்டார்ட்டர் இதாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது இந்த கேமு. ஓகே வாங்க நம்ம போகலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இது இருப்பாங்க ட்ரக்கு, கார் கூட உங்களால் ஒரு ஸ்டோர் ரூமில் வாங்க முடியும். அது கூட காட்டினேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடலாம். ஓகே வந்துட்டேன். இதுக்கு மேலே இந்த கார் நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே இப்போ நம்ம உள்ளே போகலாம். அதை பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதை பாருங்களேன், நம்ம இந்தியன் கார் மாதிரியே செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா HSL ரியலாக நம்ம இந்தியன் மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dயோட தம்பின்றாங்க. இதை தம்பி அண்ணனான்னு யாருக்கு தெரியும். இங்கே பாருங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்துருக்காங்க. ஐயோ சரி ஓகே நம்மளுக்கு என்ன. இதை பாருங்கள் ஜெயிலுக்குள்ளே கூட அவங்களால நினச்சா போக முடியும். போலீஸால் தான் வர முடியாது. அவங்க கொஞ்ச நேரம் அங்கேயே சண்டை போடுவாங்க. ஆனால் கன்று வச்சு சுட்டால் நம்மளுக்கு அடிப்படும். ஆனால் ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இன்ஃபினிட் ஹெல்த் இருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே. இவங்கள பார்த்துருந்தா நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகலாம். வெளியே போங்க சார், வெளியே போங்க சார். எங்கே பாருங்களேன் கதவை தூக்கி சொருவிட்டாங்க. இப்படி தாங்க பண்ணுவாங்க இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dலும். இவங்களாச்சும் கதவுல தான் சொருவாங்க. இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dயில் மேலேயே வந்து அடிப்பானுங்க. ஓகே நம்ம இந்த காரில் எடுத்துகிட்டு போகணும்னா இறங்கிக்கலாம். அப்போ தான் ஏன்னா போலீஸ் காரெலாம் நம்ம போக வேணாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார்லேயே சொந்த கார்லேயே ஓடலாம். உங்களுக்கு ஷோரூம் காட்டுறேன். இப்போ அதான் சொன்னல ஷோரூமே காட்டுறேன். ஓடியே போகலாம். அச்சுமேலே ஒரு ஷார்ட்கட்டில் ஓடுறேன். சரி ஓகே நம்ம போகலாம். ஐயோ சவுத்தை போய் மூட்டிகிட்ருக்கேன். ஓகே வாங்க போகலாம். சும்மா சர்ன்னு ஓடலாம். இந்த மாதிரி என்னங்க முட்டு சந்து இருக்குது, மறுபடியும் போகணுமா? சரி ஓகே மறுபடியும் போகலாம். சவுத்தியே போயிடுச்சுனுங்க. இப்போ ரோட்லேயாச்சு. இப்போ நல்ல வேலைங்க இடிச்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த போலீஸ்காரை. சரி ஓகே வாங்க நம்ம போகலாம். ஓடி 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 போவேடு. ஓடி போனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் மாதிரி நம்ம வந்து ஓடியே போகலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போகிறது வச்சுருக்கோம்ல. அதனால் நம்ம இந்த இடத்துல ஒரு கட் எடுக்கணும், அதான் லெஃப்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்றா ஒரு ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தால் அவங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா அதோ அந்த இடத்துல குட்டியா அந்த இதுக்குள்ளே தான் போகணும். இது ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷன் அடிச்சுக்கிறேன். அங்கே பாருங்களேன் பின்ன டேய் என்னங்க இவங்க. இப்போ நான் எப்படி உள்ளே போகுது குதிச்சாச்சும் உள்ளே போக முடியுதா? உள்ளே போகலங்க. உங்களுக்கு காட்டணுன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ராக்கெட் லான்ச்சர் எடுத்து இங்கே கில்லே பண்ணிடுறேன். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன உள்ளே போக விட மாட்டாங்க. உடஞ்சே போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இது உடஞ்சி போகாது. ஓகே வெளியே போயிடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம். உங்களுக்கு என்ன கார் வேணும்னாலும். இப்போ பைக் வேணும்னா வாங்கிக்கலாம், கார் வேணும்னா வாங்கிக்கலாம். அதுவும் அவங்களுக்கு வேணால் ஃப்ரீ தான். சும்மா தான் பர்ச்சேஸ்னு கொடுத்துருக்காங்க. கார் கொடுக்குறதுக்கு தான் பர்ச்சேஸ். நான் இந்த காரே வாங்குகிறேன் பாருங்கள். பேக் யார்டில் அதாச்சும் கார் ஷோரூம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அங்கே போய் தான் எடுக்கணும். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வேணால் கிளாப் தட்டுவாங்க. ஓகே ஐயோ மறுபடியும் லெஃப்ட்லேயே போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டில் போய் ஏறி உங்களுக்கு வேணால் இந்த காரை எப்படினாலும் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அந்த இடத்தையும் காட்டுறேன் வாங்க போகலாம். இந்த போலீஸ் ஒன்று நம்மளே சொல்கிறாங்க. இந்த ஸ்டார்லாம் போனோம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது ட்ரெயின்? இந்த தான் இருக்குது. இருங்க அப்போ உங்களுக்கு ட்ரெயின் ஃபஸ்ட்டு கட்டிடுறேன். ஓகே ட்ரெயின் எந்த பக்கம்? இந்த பக்கம் இருக்கா? சரி வாங்க நம்ம இந்த பக்கம் போகலாம். ஓகே இந்த பக்கம் தான் வருது ட்ரெயின். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடுக்காகவே போகலாம். சரி ஓகே ட்ரெயின் அதை வருது பாருங்கள். இருங்க நான் இங்கே பார்க் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே பார்க் பண்ணிட்டேன். முன்னாடி போ காரை. ஐயோ பரவாயில்ல. அங்கே பாருங்கள் இடிச்சு தள்ளு செம்மையாக இருக்குது. ஓகே வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா காருக்குள்ளே போகலாம். காருக்குள்ளே இல்லை ட்ரெயினுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இறங்கிறேன். போங்க. தள்ளி விட்டேன் பாருங்களேன். உங்களால் ட்ரெயின்லேயே ஏற முடியும். ஃபஸ்ட்டு ட்ரெயின் உள்ளே காட்டிடுறேன். பார்த்திங்களா நம்ம இந்தியன் ட்ரெயின் மாதிரி தான். HSR நம்ம இந்தியன் ட்ரெயின் தான். செம்மையாக இருக்குது பாருங்கள். நீங்களாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ட்ரெயினை.
ஓகே. இது ட்ரெயின் ட்ராக்கு தண்டவாளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்காங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் சும்மா ஓட்டி காட்டுறேன். நீங்கள் உள்ளே போயிட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா மேலே மேப்புக்கு பக்கத்தில் கேமரா இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வியூவுக்கு வந்துடும். நீங்கள் அதுவும் ஓட்டிகிட்டு போய் நெக்ஸ்ட்டு ஹாரன் எதுனாலும் அமைக்கிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது காட்டுறேன். ஐயோ அந்த ட்ரெயின் ஒன்று நவுண்டு போகாது, நான் அந்த சைடுக்க போகிறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் எடுத்துகிட்டு போய் தான் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். பைக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட்டு தான். ஆனால் காரு கன்ஃபார்ம் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், லொக்கேஷன் உங்களுக்கு வைக்கிறேன். இதோ இங்கே இருக்குது பார்த்திங்களா அந்த இது ஃப்ரெஞ்சு போட்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம போகலாம். ஓகே. நம்ம உள்ளே போகலாம். காரு சீட் கூட இருக்குது. அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன். பிகாஸ் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அதெல்லாம் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் உள்ளே மட்டும் வந்துடுங்க போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து பாருங்கள், வெஹிக்கிள் கஸ்டமருன்ட்டு நம்ம வந்து எந்த கலர்னாலும் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் பிளாக் வைக்கிறேன், சும்மா தான் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் கலர் கூட வச்சுக்கலாம். இப்போ ப்ளூ வைக்கிறேன், இல்லை பிளாக் கூட வைக்கலாம். பிளாக் வந்து பண்ணால் நல்லா இல்லை. ஸோ நான் வந்து ஒயிட் வச்சுக்கிறேன். ஓகே. நான் வந்து ஆரஞ்சு சும்மா வச்சுக்கிறேன், பிகாஸ் பிளாக் நல்லா இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹாரன் சவுண்ட் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டை மியூட் பண்ணதுனால உங்களுக்கு கேட்கல, ஆனால் எனக்கு வந்து கேட்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். மேலே ஃப்ரண்ட்டா பேக்கா, நெக்ஸ்ட்டு இது லெஃப்ட்டா ரைட்டான்னு சொல்லி வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டுக்கு கிளிக் பண்ண மறந்துட்டேன். ஓகே. மறுபடியும் சொல்கிறேன், ஃபுல் இதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா மேப்பு சொல்லுங்கள். ஸ்மோக்கு கலர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு எப்படி அதுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதுக்குனால நான் ஒயிட்டே வச்சுக்கிறேன். ஒயிட்டு தான் ரியலாக இருக்கும் பார்க்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது நைட்ரோ அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் மாதிரி அது கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வச்சுக்கலாம். இப்போ ட்ரைவுன்னு நான் கொடுக்குறது பார்த்திங்கன்னா புது ஆப்ஷன்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ என்ன பூஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன்னா சும்மா சர்றன்னு போவோம், வண்டி பறக்கும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஃபஸ்ட்டு இதை நான் டிலீட் பண்ணுறேன். சரி ஓகே. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஃபுல் மேப் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா சொல்லுங்கள். ஏதாச்சும் எஸ்கேப் பண்ணணுன்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். பாய்.